ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேரோட கேள்வி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போயிடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே தெரியாதவங்க எத்தனை பேர்? என்ன பொறுத்த வரையும் 80 to 90% தெரியாதவங்க தான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, மற்ற யூடியூப் சேனல்ல சொன்னாங்க சார், மற்ற நியூஸ் சேனல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கு, இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கு, இதை வாங்குங்க, பெருசாலாகலாம், இங்கிருந்து க்ரோ ஆயிடும். ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு சீக்ரெட் சொல்றேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்றாங்கன்னா, இப்போ வாங்க சொல்றாங்கன்னு ஏன் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்படி அவங்களுக்கு நியூஸ் எப்படி கிடைக்கும்? இது பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? மற்றவங்க எல்லாரும் வாங்க வச்சு அதுக்குள்ள அவங்களோட ஸ்டாக்னுடைய குவாலிட்டிஸ் அதிகப்படுத்தி மேலே ஏற்றி நீங்க அதில் மாட்டிக்குவீங்க, அங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவோம். ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ஆபரேட்டர்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க முன்னாடியே குவாலிட்டிஸ் பேஸ் லெவல்லே அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க, ஆட் ஆன் பண்ணி மேலே கொண்டு போயிருப்பாங்க. நம்மள வாங்க சொல்றதுக்காக நிறைய நியூஸ் சேனல்லையும் நிறைய யூடியூப் சேனல்லையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதை வாங்க வச்சு உங்களை என்ன செய்வாங்கன்னா கீழே அடிச்சு விட்டுருவாங்க. நீங்க மாட்டிவீங்க, மேல போகும் திரும்ப ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆவரேஜ் பண்ணிட்டு லைஃப் லாங்கா நீங்க ஆவரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஸ்டாக் வரவே வராது, ரொம்ப லாங் டைம். ஏன் இன்வெஸ்ட் பண்றவங்க லாங் டைம் ஹோல்டு பண்ண சொல்றாங்க? நீங்க அதுல மாட்டிக்கணும், அல்லது வெளியே வரக்கூடாது. நீங்க ப்ராஃபிட் வர வரை வெயிட் பண்ணணும், இல்ல அது ஈக்குவலான பைசா வர வரை வெயிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு உள்ள மாட்டிருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 lakh rupees நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. 10 lakh rupees ஒரு 10 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு சார்? நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. நீங்க அதுல மாட்டிட்டு இருக்கு, மைனஸ்ல இருக்கு, ப்ராஃபிட்டே கொடுக்கல. அப்ப அந்த பைசா யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு இன்வெஸ்ட் பண்றது கொடுக்குறீங்க? ஒரு கம்பெனில நீங்க கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு தான் கொடுக்குறீங்க. கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்கன்ற. பிஃபோராவே உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ட்ரேடிங் மட்டும் தான் கத்து கொடுத்தா மட்டும் தான் முடியும். யாரு கத்து கொடுப்பா? ட்ரேடிங் சார்ட் தான் உங்களுக்கு கத்து கொடுக்கும், ட்ரேடிங் ஸ்கில் தான் உங்களுக்கு கத்து கொடுக்கும். புரியுதுங்களா? நீங்களோட செல்ஃபான ஒரு லர்னிங் மட்டும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மத்தவங்க சொன்னாங்க, என் மச்சான் சொன்னா, எங்க மாமா சொன்னா, பக்கத்து வீட்டுக்கார சொன்னா, அகத்து வீட்டுக்கார சொன்னா, ஆபீஸ்ல சொன்னாங்க, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு வாங்கிட்டு படாபாடு நிறைய ஃபேமிலி பட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமிலி மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. நான் எஸ்ஐபி போட்டேன் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன் சார், அதுல போட்டேன் சார், இதுல போட்டேன் சார். ஏன் போட்டேன் சார்னு கேள்வி கேட்டா, யாரு சொன்னாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க சார், இவங்க சொன்னாங்க சார். அப்ப நீங்க என்ன சார் சொன்னீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? எதை நம்பி போட்டீங்க? இப்ப நீங்க லாஸ்ல இருக்கீங்க, அவங்கள வந்து உங்களை காப்பாத்துவாங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களை நான் கேட்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். புரியுதுங்களா நான் என்ன சொல்ற கான்செப்ட் சொல்றேன்னு? ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பலாயிரம் தடவை அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு சாக்லேட் கவர், ஒரு சாக்லேட் இருக்குன்னா அந்த சாக்லேட் எந்த கம்பெனி, அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனை கிளைகள் இருக்கு, அதோட ப்ரொமோட் ஹோல்டர் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காரு, அது கிளைண்ட் கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு எங்கேயுமே போட வேண்டாம். மொபைல் இருக்குங்க, கூகுள் சர்ச் பண்ணுங்க, ஸ்கேனர், கூகுள் ஸ்கேனர் போடுங்க. இதுல மொத்தம் டோட்டலாவே உங்களுக்கு ப்ரொமோட் அண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாரோடைய டீடைல்ஸ் வந்துடும். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இவ்வளவு சொல்றீங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணலாம்? நிப்டி 50 இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ல மட்டும் தான் போனோம். அதுதான் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பென்னி ஸ்டாக்கோ இல்ல ஸ்மால் ஸ்டாக்கோ மினி ஸ்டாக்கோ இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. எப்படி எக்ஸ்பைரியில ஓடிஎம் எடுக்க கூடாதோ அந்த மாதிரி சின்ன ஸ்டாக் பின்னாடி ஓடாதீங்க. ஏன்னா அதுல லோவர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட் ரெண்டு இருக்கு. லோவர் சர்க்கியூட்னா உங்களால ப்ராஃபிட் புக்கிங்கே பண்ண முடியாது, அது கீழே விழுந்துட்டே இருக்கும். ஏன்னா உங்களால செல்லிங்கே பண்ண முடியாது, ஏன்னா வாங்குறதா செல் பண்ண முடியும். அப்ப நிப்டி 50 ஸ்டாக்னாக்கா வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக் எவ்வளவு பையர்ஸ் அவ்வளவு செல்லர் இருப்பான், எவ்வளவு செல்லர் இருக்கணும் அதோட பையர் இருப்பான். அப்ப ஈஸியா அந்த இடத்துல ஸ்டாக் வந்து செல் ஆயிடும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இதை பயன்படுத்துங்க. நிப்டி 50 இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பர்டிகுலர் ஸ்டாக்ன்றதை நீங்க போயிட்டு செல்ஃபா அதை அனலைஸ் பண்ணுங்க, சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. சார்ட் உங்ககிட்ட பேசும், நீங்க கொஞ்ச நாள் பேசும். லர்னிங் பண்ணுங்க. ஒரு கேண்டலும் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் வேற லெவலில் போவீங்க. பார்க்காதுங்க, என்னுடைய மார்னிங் டெய்லி கிரீன் ஸ்கேல்பிங் வீடியோ போய் பாருங்க. இப்ப நான் போஸ்ட் பண்றேன். மக்கள் அதுல ஸ்கேல்பிங் மட்டும், நான் ஸ்கேல்பிங்ல ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸ்கேல்பிங்ல நான் மட்டும் தான் சவுத் இந்தியால நம்பர் 1. இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் ஸ்கேல்பிங் பண்ணி ஹை குவான்டிட்டிஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்றேன். இப்ப ரிஜெக்ஷனால என்னுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை நான் விஷுவல் பண்ண முடியல. ஆனா என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் எப்படி இருக்குன்னு மட்டும் போய் சொல்ல பாருங்க. லைவ்ல நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன். மக்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க படிக்கலாம். மக்களோட ஃபீட்பேக்கை நீங்க பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும். தேங்க்யூ ஸோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க.
நிறைய விஷயங்கள் லர்னிங் கான்செப்ட் நான் கொண்டு வர போறேன். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க்யூ கைஸ். இப்ப சொல்லுங்க, ராஜ் வாரியர், எம்பையர், சூப்பர், வேற யார்? யூ ஆர் த கிரேட் சார். சார் கிரேட்ன்றது ஓகே தான். கொஞ்சம் முன்னாடி லாஸ் கத்தன ஆள் யார்? எனக்கு அது தெரிஞ்சாகணும். $2.5K ப்ராஃபிட். சார் பாருங்க, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்மளோட ப்ராஃபிட்ஸ். இங்க பாருங்க, 10Kலேருந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 9:27 அவங்களோட டெக்ஸை பார்க்கலாம் நீங்க. ஓகே, பாருங்க டோட்டலாக பாருங்க. 9K லாஸும் சொல்லியிருக்காரா சதீஷ்குமார்? 55K 55 ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா சொல்றாரா? யார் சொல்லியிருக்காரு? அதே சதீஷ்குமார். புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க எல்லாமே ஒரு டீம். இதுக்குள்ள வந்து மக்களை குழப்பதற்காக பண்ணக்கூடியது. பார் லாஸ் பாலாஜி, சுஜிதா, இவங்கெல்லாம் ஒரு கேங் டீமா இருக்கலாம் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகே, ஆனா ப்ராஃபிட் பாருங்க. கிருஷ்ணன், இது பேர் என்னென்ன போட்டிருக்காங்க, ஸ்டூடியோ, விக்னேஷ், 74 டன் சார், சூப்பர், 4K ப்ராஃபிட், தேங்க்யூ, வேற லெவல் சார். ப்ராஃபிட் புக்கிங் 66, 8K ப்ராஃபிட், தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி 6,400 rupees ப்ராஃபிட் சார் சொல்லியிருக்காரு. சிவா, செந்தில்குமார் டன் ப்ரோன்னு இருக்காரு. அப்புறம் 5K ப்ராஃபிட் டன், 1K ப்ராஃபிட் சார், 2K ப்ராஃபிட். இவங்கெல்லாம் என்ன சார், மக்கள் லாஸை மட்டுமே பார்த்த ஒரு இடத்துல, லாஸை மட்டுமே ஃபேஸ் பண்ண ஒரு இடத்துல, இதுவரை ஏமாந்த ஒரு இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணி அவங்கள சந்தோஷத்தை ஏன் சந்தோஷமா நினைச்சு நான் ஹாப்பி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள எதுக்காக ஒரு தேன் கூட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், தேன் கூட்டுக்குள்ள ஒரு கல்லை தூக்கி எறிகிறேன்னு வச்சுங்களேன், ஓகேவா? தேன் எடுக்க எறிகிறீங்க, ஆனால் தேன் கூட்டில் இருக்க இது வந்து ஈக்கள் வந்து கம்முன்னு இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி என்னுடைய அன்பான வியூவர்ஸ் உங்களை கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. புரியுதுங்களா? பொய் சொல்லக்கூடாது, நீங்க பொருளை பேசாதீங்க. இவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா இது உண்மையா பொய்யா? நீங்க டெய்லி எடுத்து பாருங்க சார். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஓகே, இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மணிகண்டன் 12K ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 7K ப்ராஃபிட் பண்ணி 17,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 5K ப்ராஃபிட் சார். டெய்லியுமே அல்டிமேட். ஒருத்தர் யாராவது காட்ட முடியுமா சார்? நான் தப்பான விஷயங்கள் செஞ்சா தப்பு, நான் சரியான விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட, இந்த விஷயத்த கூட நீங்க பண்றீங்க அப்படின்னா, பிளைம் பண்றீங்கன்னா, நீங்க மனுஷன்றதுக்கு லாகே கிடையாது, மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஃப்ராடு பசங்களே இப்போ பேசுங்கடா. சார் பேச மாட்டாங்க சார், பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு 99% நம்ம பக்கம் இருக்கும்போது 1% அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி பேசுவாங்க? 99% அவங்க மேல பாய மாட்டாங்களா? புரியுதுங்களா? அவங்கள அகேன்ஸ்டா போக மாட்டாங்களா? ஓகேவா? அதான் நான் சொல்றேன். தப்பு தன்னா தப்பு தான். இக்னோர் நெகட்டிவிட்டி. யூ ஆர் ஆல்வேஸ் க்ரோ, ஆல்வேஸ் கிரேட் சார். கிரேட் ப்ரோ. தேங்க்யூ. 7K ப்ராஃபிட், 2 month கண்டினியூ ப்ராஃபிட் பிகாஸ் ராஜ் பிரதர். இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னாங்க, இதெல்லாம் என்ன சார் சொல்லுங்க? ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், அவர் பாரு 2 month தான் கண்டினியூவா ப்ராஃபிட் இருக்காராம். இதை படிச்சு பாருங்க, அவங்களோட கமெண்ட் செக்ஷனை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரிட்டி தெரியும். ஓகே, டுடே இஸ் மை செகண்ட் டே, ஹாப்பி earning 8,000. சூப்பர். தென்னாடுடைய சிவனையை போற்றி. நன்றி ப்ரோ. எந்நாட்டாருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய். எல்லாம் அவர்தான், கண்ணுக்கு தெரியாத மாயை, தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு மாயை, அவ்வளவுதான். டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அப்படி இல்லை ப்ரோ, தெரியணும். எனர்ஜி எல்லாம் கிடையாது, மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு புரியணும். நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ போயிருக்கு இப்போ? 80 rupees போயிருக்கா? 94 வரையும் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னா, 94 rupees வரையும் ஹோல்டு பண்ணுன்னு சொன்னா, 84 rupees போயிட்டு இருக்கா? நான் கால் சைடுக்கான மூவ்மெண்ட் தான் சொன்னா, கால் சைடுக்கான மூவ்மெண்ட் சொன்னா. எவ்வளோ போயிருக்கு இப்போ வரையும்? எவ்வளோ போயிருக்கு சார்? 82, 84 rupees. கிரீன் டே
சார் 94 rupees வரையும் போகணும். 25,900 உடைய கால் ஆப்ஷன். எங்க என்ட்ரி கொடுத்தோம் நம்ம? எங்க சார் என்ட்ரி கொடுத்தோம்? மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? 15K ப்ராஃபிட், 7K ப்ராஃபிட், 7 டே கிரீன் சார். சூப்பர். 7 டே இல்லை சார், என்னைக்குமே கிரீனாக தான் இருக்கும். அதோட பேரு மார்னிங் டெய்லி கிரீன். 3K 330 rupees ப்ராஃபிட். தேங்க்யூ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதனால படாத பாடு பட்டிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க ரிலீவ் ஆகட்டும் ப்ளீஸ். இது அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அவங்க அந்த மாயையிலிருந்து வெளியே வரணும். ட்ரேடிங் என்றால் இதுதான், இது மட்டும் தான் ட்ரேடிங் அப்படின்றது அவங்களுக்கு புரியாத வரையும் அவங்க இது மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பாங்க, தப்புகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. 3000 ப்ராஃபிட் அப்படின்னு இருக்காரு ரகு, டான் ரகு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பபாய். இதுக்கப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணப்பனால அதில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. அதில் வந்து யாரும் கமெண்ட்ஸ் பண்ண விட்டுறதில்ல. நம்மளுடைய வியூவர்ஸ், உண்மையான வியூவர்ஸ் அதில் வந்து கமெண்ட்டே பண்ணுறதில்ல. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், வந்து கமெண்ட் நல்ல நல்ல கமெண்ட். இந்த மாதிரி நான் 1 மாதம் ப்ராஃபிட்டில் இருக்கேன், 15 டேஸ் ப்ராஃபிட்டில் இருக்கேன், 1 வீக் ப்ராஃபிட் இருக்கேன், நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் யாருமே மென்ஷன் பண்ணுறதில்ல. எதுக்காக ப்ரோ? ஏன்? நம்ம எதனா தப்பு செய்கிறோமா? நம்ம எதனா மறைமுகமாக எதனா செய்கிறோமா? வேற எந்த விஷயங்கள் செய்கிறோமா? இல்லை இல்லையா? ம், மனசாட்சி இருந்தால் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பபாய்.